ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் என்னோட எஃபி இன்ஸ்டா பேஜ் அதுக்கப்புறம் யூடியூப் இது எல்லாத்துலேயும் கேட்குற ஒரே கேள்வி என்ன அப்படின்னா, அக்கா நான் வந்து இந்தியாவில் இருக்கேன், பட் ஆனால் கனடாவில் வந்து ஜாப் எடுக்கணும், உங்களால் ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்குறீங்க. உங்கள் எல்லாருக்கும் என்னோட ஆனஸ்டான ஒரு ஆன்சர் சொல்லணும்னு நினைக்கிறேங்க. அது என்னன்னா, நீங்கள் கனடாவில் ஒரு ஜாப் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்க செக் பண்ணுறதே நீங்கள் லீகலாக கனடாக்குள்ளே ஒர்க் பண்ணுறதுக்கான வீசாவோ ஒர்க் பர்மிட்டோ இருக்கா அப்படிங்கிறது தான். அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து இப்போ நான் பிசில இருக்கேன். பிசில ஒரு ஜாப் இருக்கு அப்படின்னா, நான் பிசில உள்ள பெர்சனுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் குடுப்பேன். அதுக்கப்புறம் தான் வேற ப்ராவின்ஸ்ல உள்ளவங்களுக்கு ஃபர்ஸ்ட் குடுப்பேன். ஸோ ஒரு ப்ராவின்ஸ் டு ப்ராவின்ஸே இந்த மாதிரி ப்ரிஃபரன்ஸ் இருக்கும்போது, நீங்க எங்கேயோ இந்தியால இருந்துகிட்டு நீங்க வந்து கனடால ஜாப் அப்ளை பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு ப்ராப்பரான வீசாவோ, ஒர்க் பெர்மிட்டோ இல்லாம உங்களுக்கு வேலை குடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது. இந்த மாதிரி வீசா, ஒர்க் பெர்மிட் இல்லாம நீங்க உள்ள வந்து வேலை பார்க்குறீங்க அப்படின்னா, அது லீகலும் கிடையாது. இதை ஏன் நான் மென்ஷன் பண்றேன் அப்படின்னா, ஒரு சிலர் என்கிட்ட ஒரு பர்டிகுலர் பர்சனோட நேமை மென்ஷன் பண்ணி இல்ல கன்சல்டன்சி நேமை மென்ஷன் பண்ணி சொல்றீங்க. அவங்க இந்த மாதிரி உங்களுக்கு ஜாப் ஆஃபர் கொடுக்கறதாகவும் அதுக்கு சர்டன் அமௌண்ட் ஆஃப் மணி வந்து கேட்கறதாகவும் என்கிட்ட சொல்றீங்க. எனக்கு என்னமோ அது வந்து லீகலா தோணல. நீங்க வந்து ஒண்ணுக்கு ஒரு 100 தடவை வெரிஃபை பண்ணுங்க. ஏன்னா அந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது. நீங்க ப்ராப்பரான ஒர்க் பர்மிட்டோ வீசாவோ இல்லாம நீங்க கனடாக்குள்ள வந்து வேலை செய்யக்கூடாது. செஞ்சீங்க அப்படின்னா அது லீகல் கிடையாது. ஓகேயா? ஸோ கண்டிப்பா யார்கிட்டயும் பணத்தை கட்டி ஏமாந்துடாதீங்க. இந்த மாதிரி ஜாப் ஆஃபர் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை நல்லாவே வெரிஃபை பண்ணிடுங்க. அண்ட் கனடா பத்தி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. See you next video. Bye bye.